கந்தசாமி சிறுகதை புதினம் எழுதுவதில் வல்லவர். விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருதை பெற்றவர். அவருடைய பாய்ச்சல் கதை நுட்பமான உணர்வுகளின் உறைவிடமாக விளங்குகிறது. கலை ஈடுபாட்டின் முழுமையை இக்கதையில் நாம் காண்கிறோம். தெருமுனை வீதிகளில் அன்றாடம் எத்தனையோ கலை நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. சாதாரண எளிய மக்களின் பொழுதுபோக்கு வீதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை பார்ப்பது. அனுமார் போல வேடமிட்டு அனைவரையும் மகிழ்வித்த ஒரு கலைஞனை குறித்து இக்கதை பேசுகிறது. கண்காட்சி. அனுமார் குரங்கு போல ஓடி வந்தார். வலது காலையும் இடது காலையும் மாறி தரையில் உதைத்து வேகமாக கைகளை வீசி ஆரம்பித்தார். ஒரு கடையில் தொங்கிய வாழைத்தாரிலிருந்து பழங்களை பறித்து எட்டியவர்களுக்கெல்லாம் கொடுத்தார். அழகுக்கும் ஒரு பழம் கிடைத்தது. சதங்கையும் மேளமும் தாளமும் நாதசுரமும் ஒன்றாக இசைந்தன. அனுமார் தாவி குதித்து குறுக்கும் நெடுக்குமாக பாய்ந்து சென்றார். நீண்ட வால் மேலே சுழன்று சரையலென்று தரையில் படர்ந்து புழுதியை கிளப்பியது. அனுமாரின் அதிசய நடனம். அனுமார் கீச் கீச் என்று கத்திக்கொண்டே பந்தல் காலை பற்றி மேலே சென்றார். மரத்தின் மேலே ஏறி பந்தலில் மறைந்தார். திடீரென்று மேளமும் நாதசுரமும் துரித கதியில் ஒலிக்கத் தொடங்கின. அனுமார் பந்தல் கால் வழியாக கீழே குதித்தார். கைகளை தரையில் ஊன்றி அனுமார் காரணமடித்தார். அழகு அனுமார் அருகில் அழகு சென்றான். வாளை பிடித்து பார்த்தான். அனுமாரோடு இவனால் நடக்க முடியவில்லை. அனுமார் திரும்பவும் ஆட ஆரம்பித்தார். பதுங்கியும் பாய்ந்தும் ஆடினார். ஆட புழுதி புகை போல எழுந்தது. அனுமாரின் ஓய்வு. ஆட்டம் முடிந்தது. ஆற்றங்கரையொட்டி சின்ன கோவில் வெக்கம். அனுமார் தன வேடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக களைத்தார். அனுமார் இருமிக் கொண்டே இருப்பதாய் அழகு கவனித்தான். அழகு அனுமாரை பார்த்து, எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ரொம்ப ஆசைங்க என்றான். அதற்கு அவர், எங்க ஒரு சின்ன ஆட்டம் ஆடிக்காட்டு, உனக்கு வருமான்னு பார்க்கிறேன், சலங்கையை கட்டிக்கிட்டே ஆடு என்றார். அழகின் ஆட்டம். முதலில் மரத்திலிருந்து கீழே குதிக்கும் ஆட்டத்தை ஆடினான் அழகு. அழகின் ஆட்டம் தாளகதிக்கு ரொம்பவும் இணங்கி வருவது அனுமாருக்கு மகிழ்ச்சி அளித்தது. அழகு பற்களெல்லாம் தெரிய சப்தமாக சிரித்து கைகளை ஆட்டி எம்பி காற்றில் மிதப்பது போல் முன்னே வந்தான். அவனை பிடிக்க பாய்ந்த அனுமார் கால் தடுக்கி கீழே விழுந்தார். அழகோ தன் ஆட்டத்தில் மூழ்கி உற்சாகம் பொங்க ஆடிக்கொண்டிருந்தான். முடிவுரை. ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை உருவாக்கும் உன்னத நிகழ்வு அங்கே நடந்தது. கலைஞரின் கலை ஈடுபாட்டில் அவனுக்கு வயதோ உடற்சோர்வோ பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. தன் கலையை பின்பற்ற தகுந்த வாரிசு உருவாகிற போது அவன் கொள்கிற மகிழ்ச்சியும் பெருமிதமும் அளப்பரியது.